டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ல பார்ட் 2 வந்து நீங்க என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ண போறீங்கன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுல தான் முதல்ல நம்ம பிரச்சனையா வருது தமிழ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும். அதிகமா ஒரு கொஸ்டினுக்கு டைம் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதணும்னு பார்த்து மோஸ்டா டைம் வேஸ்ட் பண்றீங்க. இது ஃபர்ஸ்ட். 2வது நெடுவினா லாஸ்ட்ல தான் எழுதணும். லாஸ்ட்ல எழுதும்போது என்ன பிரச்சனை, இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 நிமிஷத்துல உங்களுக்கு 4 பேராகிராஃப் தெரியுதுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லா எழுதுவீங்க. அதுக்குள்ள 5 நிமிஷம் முடிஞ்சிடும். அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா 5 சப் ஹெட்டிங்ஸ் இருக்குன்னா 5 சப் ஹெட்டிங்ஸ் எடுத்து ஒவ்வொரு சப் ஹெட்டிங்ஸுக்கும் ஒரு பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்ட்ல அந்த சப் ஹெட்டிங்ஸ் ஃபுல்லா கவர் ஆகும். அந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எழுதணும். இது வந்து லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இருக்குன்னா, இப்படி பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அதிகமான மார்க் வரும். உனக்கு ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் நீ எழுதுற அப்படின்னா, உனக்கு 1 மார்க் இல்ல 2 மார்க் அவ்வளவுதான் தருவாங்க. அதுவே நீ சப் ஹெட்டிங்ஸ் எழுதி குட்டி குட்டியா பாயிண்ட்ஸ் எழுதினா கூட அதே 5 நிமிஷத்துல முடிக்க முடியும். பட் உனக்கு 4 இல்ல 3 மார்க் அந்த மாதிரி தருவாங்க. சோ உனக்கு 1 மார்க் வேணுமா இல்லனா வந்து 4 மார்க் வேணுமா அப்படின்றத நீ தான் கம்பேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாளையம். பாளையம் பொறுத்த வரைக்கும் அதிகமான கண்டென்ட் இருக்கும். பட் அவன் எவ்வளவு கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அவ்வளவு ஷார்ட்டா தான் எழுதணும். அதிகமா கண்டென்ட் இருக்குன்றத நிறைய பேர் அதை எழுதி கால வரைக்கும் அதிலே வேஸ்ட் பண்றாங்க. அதனால மோஸ்டா இந்த கொஸ்டினை அவாய்ட் பண்ணுங்க. அப்படி எல்லாம் ஷார்ட்டா எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து மனப்பாடம். மனப்பாடம் பொறுத்த வரைக்கும் பாடல் நேம், அதாவது நூல் என்ன, நூலோட ஆசிரியர், இதை கம்பல்சரி எழுதணும். நிறைய பேர் இதை விட்டு வந்துடுறாங்க. இதனால உங்களுக்கு மார்க் கம்மியாகுது.